என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தளவிதி தளவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி. அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டிவிக்க. டேய், டிவிக்க வாடா, விளம்பரம் கிளம்பி வந்திருக்கிய. அணில் குஞ்சு அடிப்பா, அணில் குஞ்சு விடு. பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா. போப்பா, போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ. எஜம்மா கோவிச்சு பாரோ. இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவர், ஆமா இப்படி பார்த்துருப்ப. நீ என்ன பாரு பாரு, பின்னாடி இருந்து இப்படி இது பண்ண. எங்க அண்ணன் சத்யராஜ் மட்டும், தலைவா எனக்கு வசனம் இல்லை, இல்ல என்னை தவிர்த்துருங்க. ஏன்னா அவர் நடிக்கும் போது நான் மண்டை மண்டி ஆட்டிட்டு இருக்க முடியாது பாப்ல. ஆனா இப்ப நிறைய பேர் அவரும் சேர்த்தா மண்டை மண்டி ஆட்டிட்டு இருக்காப்ல. ஐயோ ஐயோ ஐயோ. அப்ப அந்த மாதிரி என்ன ஆயிருது, அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அங்க போய் நின்றுகிட்டு இருப்பான், நம்ம அப்படி போய் ஐயோ அப்படியா கேசமா கோச்சு பாரு. சீட்டு கொடுப்பாரோ இல்ல ரோட்ல விட்டு போயிடுவாரோ. ஒத்த சீட்டுக்கு அவன் என்ன கத்துறான் நான் பாக்குறேன். அப்ப மொத்த சீட்லயும் போட்டிடுறேன். நாங்க என்ன கத்துக்கத்தனும், என்ன கத்துக்கத்தனும்? டேய், தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒண்ணு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. இந்த திமுகவின் உதயசூரியன் எல்லா பேட்டிலையும் இருக்காது. அதிமுகவின் ரெட்டலை எல்லா பேட்டிலையும் இருக்காது. பிஜேபியின் தாமரை எல்லா பேட்டிலும் இருக்காது. காங்கிரசின் கை எல்லா பேட்டிலும் இருக்காது. ஆனா நாம் தமிழரின் விவசாயி எல்லா பேட்டிலையும் இருக்கான். ஏன்? அவன் தான் இங்க இருக்கிறதுலே பெரிய கட்சி, பெரிய கட்சி, பெரிய கட்சி. அவன் ரொம்ப பெரிய கட்சி. நீ பார்த்துக்கிட்டே இருக்கு. முன்னாடி நம்ம சின்ன எங்க இருக்குன்னு தேடணும். 7வது பெட்டியா, 4வது பெட்டியா, 8வது பெட்டியா. செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும். அவன் சின்னம்லாம் தேட வேண்டியதில்லை. இந்த இருக்கு சீமா மூஞ்சின்னு குத்திடுவான். அவ்வளவுதான் குத்திடுவான். அவனுக்கு அவன் இந்த வரு என்ன சட்டை இல்லாம இருப்பான். ஆனா நான் தான் ஆள், நான் தான். இந்த கலப்பைய வச்சுட்டு நிக்கிறாப்புல போட்டுருவான். அதுல என் பிள்ளைகளாம் சின்ன சின்ன பிள்ளைகளாம் கிளம்பிட்டுது. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. ஆனா இங்கதான் வரலாற்றில விதைத்தவனும் உறங்கவில்லை, அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை. அதுல என்னன்னு விதைச்சவன் இன்னும் விதைச்சுக்கிட்டே தான் இருக்கான். அது முளைச்சுக்கிட்டே இருக்கு, அது முளைச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 தளபதி. டே, அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தளவிதி தளவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி. அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டிவிக்க. டேய், டிவிக்க வாடா, விளம்பரம் கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அடிப்பா, அணில் குஞ்சு விடு. அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா. போப்பா, போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே குறுக்க குறுக்க வராத. அணிலே ஒரு மானை, ஒரு காட்டு அருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? அதனால சரி, என்ன பண்றது? என்னப்பா, சரி போப்பா போப்பா. அந்த மாதிரி அது என்ன பண்ண, யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா. அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது, ஒண்ணு நடக்குது. நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப. ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. நீ இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகன்
எனக்கு தூக்கம் வரல. அப்ப ஒரு முடிவெடுத்தேன், நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது. என்ன கேட்கிறான், என்னென்ன 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்துல வச்சுக்கிட்டே இருக்கீங்க, தூக்கம் வர மாட்டேங்குது, அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது, எவனையும் தூங்க விடக்கூடாது. போட்டு அவனை என்னைய அங்கு போய் நின்றுக்கவல, இங்கே போய் பண்ணிருக்கவல, இப்ப பாரு என்னென்ன சேட்டை பண்றேன்னு பாரு. அவன் தப்பிக்க முடியாது தம்பி. இப்ப போட்டு காட்டுறேன் பத்தில, இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது.